Hello students, welcome to DK Maths Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8 Statistics 10th Maths Chapter 8 Statisticsல எக்ஸாம்பிள் 8.12 பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். The marks scored by the students on a slip test are given below. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்குக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 9 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 12 ஸ்டூடெண்ட்ஸ் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரையும் நம்ம லாஸ்ட்டாக 8.11 எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான். பட் ஃபார்முலா பண்ணுற மெத்தடு தான் மாறுது. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து போன எக்ஸாம்பிள் சம்மில் அரித்மெட்டிக் மீன் எக்ஸ்பார் வச்சு பண்ணோம். இப்போ இதில் வந்து அஷ்யூம்டு மீனுன்னு போட்டு ஏன்னு எழுதி இதுக்கு வந்து ஆவரேஜ் மீனோட வேல்யூ கண்டுபிடிக்காமல் கொஸ்டின்லேருந்தே டேரெக்டாக எழுதிடுறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு வந்து 5 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 வேல்யூஸில் சென்டர் வேல்யூ ஃபஸ்ட்டு 2 வேல்யூ போக, லாஸ்ட்டு 2 வேல்யூ போக, சென்டரில் என்ன இருக்குது, 8 இருக்கா. ஸோ இந்த 8 தான் அஷ்யூம்டு மீனாக இங்கே எழுதணும். ஸோ ஏயோட வேல்யூ 8. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா, ஏயோட வேல்யூ 8. ஸோ இப்போ வந்து டேபுலர் காலம் போடுங்க. டேபுலர் காலம் என்ன, எப்பயும் போல் xi 1, fi 1, அப்புறம் di 1. ஸோ இது 3 எழுதிடுங்க மொதல். ஸோ டிஐயோட வேல்யூ என்னென்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸு பாருன்னு மொதல் சம்மில், அதாவது எக்ஸு பாருன்னு போடாமல் ஏன்னு போடணும். அந்த ஏயோட வேல்யூ தான் 8 வச்சு மைனஸ் பண்ணி போடணும். வாங்க இதை 3 முதல் சால்வ் பண்ணுவோம், எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ஐயோட வேல்யூ என்னது, இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ 4 6 8 10 12 கொடுத்துருக்காங்களா, அதைத்தான் இங்கே எழுதணும். 4 6 8 10 12ன்னு எழுதணும். அதே மாதிரி எஃப்ஐயோட வேல்யூ எழுதணும். எஃப்ஐயோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 7 3 5 9 5 கொடுத்துருக்காங்களா, இதை எழுதணும். 7 3 5 9 5ன்னு எழுதணும். இப்போ டிஐயோட வேல்யூ என்னது, எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ஐன்னு போட்டுருங்க. ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ, எக்ஸ்ஐன்னா என்னென்னு 4. ஸோ 4 மைனஸ் ஏயோட வேல்யூ என்ன 8. ஸோ 4 மைனஸ் 8ங்கிறது என்னதுன்னா மைனஸ் 4ன்னு வரும். அதுக்கப்புறம் 6 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன இங்கே 6. ஸோ 6 மைனஸ் 8 என்னது -2. அதே மாதிரி 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது, 8 மைனஸ் 8 0. எக்ஸோட வேல்யூ 10 இருக்குது. ஸோ 10 மைனஸ் 8 2, 12 மைனஸ் 8 4. ஸோ இதுதான் டிஐயோட வேல்யூவை எழுதிட்டோம். ஸோ அடுத்து என்ன எழுதணும்னா எஃப்ஐடிஐன்னு எழுதணும். ஸோ எஃப்ஐடிஐ எழுதணும், எஃப்ஐடிஐ ஸ்கொயர்னு எழுதணும். ஸோ இந்த ரெண்டுமே எதுக்கு எழுதணும் ஃபார்முலா போடும்போது நான் சொல்கிறேன். இப்போ எஃப்ஐடிஐனா என்னது, எஃப்ஐடிஐனா எஃப்ஐ வேல்யூ என்ன 7 இருக்கா, டிஐ வேல்யூ இருக்குது என்ன இருக்குது -4 இருக்கா. 7 × -4 என்ன -28. ஸோ -20 போடணும். 3 × -2 -6, 5 × 0 0, 9 × 2 18, 5 × 4 20. ஸோ எஃப்ஐடிஐ மல்டிபிள் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி போகணும். சம்மேஷன் ஃபார்மேட்டில் எஃப்ஐடிஐன்னு சொல்லி -20 -6 0 18 20 ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும், 4ன்னு வரும். ஸோ அந்த 4ன்னு எழுதிடணும். இப்போ எஃப்ஐடிஐ ஸ்கொயர் எழுதணும். ஸோ எஃப்ஐடிஐ ஸ்கொயருங்கிறது என்னதுன்னா எஃப்ஐ வேல்யூ என்ன 7, டிஐ ஸ்கொயர் வேல்யூ என்ன -4 ஸ்கொயர் பண்ணால் 16 வரும். ஸோ 7 × 16 என்ன வரும் 112 வரும். அதே மாதிரி எஃப்ஐ வேல்யூ 3, -2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். ஸோ 3 × 4 12,
ஸோ 5 இன்ட்டு 0வை ஸ்கொயர் பண்ணால் 0 தான் வரும். ஸோ 5 இன்ட்டு 0 0. 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். ஸோ 9 இன்ட்டு 4 36. 4வை ஸ்கொயர் பண்ணால் 16 வரும். ஸோ 16 இன்ட்டு 5 80. ஸோ இதையும் நம்ம வந்து சம்மேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும். FIDI ஸ்கொயர் இதை பூரா ஆட் பண்ணி எழுதணும். ஆட் பண்ணி எழுதுனா எவ்வளோ வரும்? 214 வரும். ஸோ 214 எழுதணும். ஸோ இந்த டேப்லர் காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ டேப்லர் காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் So standard deviation sigma is equal to square root of summation of Fi di square divided by n minus போட்டு bracket open பண்ணி summation of Fi di by n the whole square இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? நம்ம டேப்லர் காலம் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ சம்மேஷன் ஆஃப் FIDI ஸ்கொயர் என்ன போட்டிருக்கோம்? சம்மேஷன் ஆஃப் FIDI ஸ்கொயர் 240 போட்டிருக்கோமா? ஸோ இந்த 240 வந்து எழுதணும். டிவைடட் பை என்னோட வேல்யூ என்னது? இப்போ 29ன்னு போடணும். என்னோட வேல்யூ என்னன்னா இந்த FI இருக்கு இல்லையா, அந்த FIயை ஆட் பண்ணி வர்றது தான் n. ஸோ இதை ஆட் பண்ணால் 29ன்னு வரும். இதுதான் என்னோட வேல்யூ. அதாவது இங்கே என்ன எடுத்துருக்காங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் பொதுவாக எல்லா சம்லையுமே XI FI ரெண்டுமே எடுத்து எழுதுகிற சம்ஸ் எல்லாமே FIயோட வேல்யூவை தான் XI FI ரெண்டுமே எழுதுகிற சம்ஸோட FIயோட டோட்டல் வேல்யூவை தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் கவுண்ட் கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இந்த 29 தான் நம்ம வந்து கீழே வந்து எழுதணும். ஸோ டிவைடட் பை 29 போட்டு ப்ராக்கெட் போட்டு சம்மேஷன் ஆஃப் FIDI கேட்டிருக்காங்க இல்லையா? சம்மேஷன் ஆஃப் FIDI என்ன 4ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா? ஸோ இந்த 4 எழுதணும். அப்புறம் என்னோட வேல்யூ 29 எழுதணும். அப்புறம் இந்த ஸ்கொயர் போடுறோம். அப்புறம் இதை வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? ஸோ 240 இன்ட்டு 29 மைனஸ் 16 பண்ணுறோம். டிவைடட் பை 29 இன்ட்டு 29ன்னு போடுறோம். அதாவது இந்த 4 இருக்கு இல்லையா, 4 ஸ்கொயர் பண்ணால் 16ன்னு வந்துடும். அப்புறம் இந்த மைனஸ் போட்டு 29 ஸ்கொயர் இருக்குது, 29 ஸ்கொயரில் இருக்கா, அந்த 29 எழுதுகிறோம். ஸோ இதையும் ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து மைனஸ் போட்டு லாங் டிவிஷனாக எழுதுகிறோம். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம்னா 6944 மைனஸ் 29 இன்ட்டு 29ன்னு வரும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம்னா 2.87ன்னு வந்துடும். ஸோ இதுதான் சிக்மாவோட வேல்யூ. இதை சால்வ் பண்ணி எழுதுனா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் அந்த ஃபார்முலா மட்டும் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.